அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. கோல்டு இடிஎஃப்ல ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அந்த மாற்றத்தோடைய அடிப்படையா இந்த பங்குல நம்ம எப்படி யோசிக்கணுங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் டிப்பையும் சொல்லிட்டு, கோல்டு அப்படின்னு வரும்பொழுது அசட் அலோகேஷன்ல ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கோல்ட வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அலாட் பண்ணி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்குது. ஆனா விலை ஏறினதுக்கு அப்புறம் கோல்டு இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய போர்ட்போலியோவில் என்னுடைய அசட் அலோகேஷன்ல நான் கோல்டுக்கு 35% கொடுக்குறேன்னு சொல்லி ஏறினதுக்கு அப்புறம் அதிக வேல்யூவேஷன்ல தொடர்ச்சியா வாங்கி 35% வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு காலம் வெயிட் பண்ணணும்னு யோசிங்க. அதே இது கோல்டு விலை ஏறாம இருக்கிற காலகட்டத்துல கோல்டு கண்டிப்பா ஒரு 5% நம்ம போர்ட்போலியோல இருக்கணும், அதை முதல்ல வாங்கிடுவோம்னு சொல்லி வாங்கின முதலீட்டாளர்கள் அப்பா நம்ம 5% அலோகேட் பண்ணிட்டோம், நம்ம நினைச்சது 5% தான். அல்லது சில முதலீட்டாளர்களா இருப்பாங்க, ஏன்னா அக்ரெசிவ் முதலீட்டாளர் தான் வெறும் 5% அப்படின்னு நினைப்பாரு. மாடரேட் முதலீட்டாளர்கள் ஒரு 10-15% வந்து கோல்டு அசட் அலோகேஷன்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ரொம்ப டிஃபென்சிவான முதலீட்டாளர் அப்பா கோல்டு நிலம்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு முக்கியமான அசட் கிளாஸ், அது இருந்தாதான் எனக்கு நிம்மதியே இருக்குது, என்னாலலாம் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் அதிக ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கோல்டுல 20% 25% கூட அலோகேஷன் வச்சுப்பாங்க, ஏன் அதையும் தாண்டி கூட வச்சிருந்திருப்பாங்க. ஆனா எப்ப நீங்க அந்த அளவு அலோகேஷன் கொடுத்துக்கணும், அல்லது இந்த 5% அலோகேஷனை நீங்க எப்ப வந்து அக்குமுலேட் பண்றது சரியான தருணம்னா, கொரோனாவுக்கு முன்னாடி 8 வருஷம் ஏறாம கடந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் அக்குமுலேஷன் டைம். கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணியிருந்தா 5% தான் உங்களுடைய கோல் அப்படின்னாலும் 5% அக்குமுலேட் பண்ணதுக்கு அப்புறமும் கோல்டு விலை பல வருஷத்துக்கு ஏறாம கிடக்கு அப்படிங்கிறதுனால சரி இன்னும் ஒரு 5% எக்ஸ்ட்ராவா அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கோல்டு ஏறிடுச்சுன்னா இந்த 5% வித்துட்டு அந்த லாபத்தை வந்து நம்ம வந்து ஸ்டாக்குக்கு அல்லது வேற அசட் கிளாஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சும் முதலீடு பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது, கோல்டு விலை ஏறி போயிருச்சு. $5400 போனதுக்கு அப்புறம் கோல்டா முக்கியமான அசட் கிளாஸ், கோல்டு வேணும். இப்ப போய் அக்ரெசிவ் முதலீட்டாளர் அப்படிங்கிற ப்ரொஃபைல்ல இருப்பாரு. அவர் வந்து என்னன்னா growth தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டாதான் அதிக ரிட்டர்ன் வருங்கிறது தெரியும். ஆனா கோல்டு இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்ததுனால கோல்டுக்கு நான் 35% அலோகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 35% அலோகேஷனுக்கான காசை கோல்டு $5400 பீக்ல இருக்கிற விலை உயர்ந்த சமயத்துல அந்த விலையில வாங்கி 35% அலோகேஷன் வச்சுக்குவாரு. அப்ப எவ்வளவு காலம் வெயிட் பண்ணணும், ஒருவேளை கோல்டு விலை கரெக்ட் ஆச்சுன்னா அப்ப என்ன நடக்குங்கிறத யோசிக்கணும். ஸோ ஏறினதை துரத்தாதீங்க, ஆனா அசட் அலோகேஷன்ல கோல்டு கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இப்ப கொரோனா மாதிரி காலகட்டங்கள், போர் காலகட்டங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் உடஞ்சிரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பயங்கரமா குறைச்சிருவாங்க. அந்த சமயத்துல எஃப்டி எல்லாம் வட்டி கிடைக்காது, எல்லா அசட் கிளாஸும் கீழே உடஞ்சிருக்கும். ரியல் எஸ்டேட்டை விற்க முடியாது. கொரோனா டைம்ல நீங்க எங்க போய் விற்பீங்க, சரிங்களா? மார்க்கெட்ல டிமாண்டே இருக்காது, கையில காசு இருந்தா தானே வந்து நிலம் வாங்குறதுக்குலாம் ஆள் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில கோல்டு மட்டும்தான் சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு விலை ஏறும். அந்த விலையேற்றம் இந்த மத்த அசட் கிளாஸ்ல உங்களுக்கு ஏற்பட்ட லாபம் இல்ல நஷ்டம். ஏன்னா வந்து அந்த கஷ்டமான காலகட்டத்துல மத்த அசட் கிளாஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நஷ்டத்துல இருக்கும், கோல்டு மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். இந்த கோல்டை வச்சு அந்த கஷ்ட காலத்தை கடந்துடலாம். அதுக்காக தான் வந்து அசட் அலோகேஷன்ல கோல்டை வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு வந்து அலாட் பண்ணி பேசிட்டே இருக்குது. கோல்டுங்கிறது ஆபத் பாந்தவன், சேஃப் ஹெவன் பிளஸ் லிக்விடிட்டி ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கோல்டு ETF பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு வர்ற விஷயம். என்னைக்குமே கான்ட்ரா இன்வெஸ்டிங்ல குவாலிட்டியான அசட்டை நல்ல வேல்யூல பிடிங்க. கோல்டுக்கெல்லாம் வேல்யூ என்னன்னு சொல்ல முடியாது, ஆனா கான்ட்ரா இன்வெஸ்டிங்ல பல வருஷத்துக்கு ஏறாம கிடக்குது அல்லது ஒரு 20-25% உடஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அக்குமுலேட் பண்ணி நம்மளுடைய நீண்ட கால தேவைக்கு கோல்டு அப்படிங்கிறத நம்ம அக்குமுலேட் பண்ணணுங்கிறத அலாட் பண்ணி பேசுது. இப்போ கோல்டு ETFல என்ன மாற்றம் நடந்திருக்குங்கிறத சொல்றேன். கோல்டு ETFல புதுசா செபி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஏப்ரல் 2026 இந்த மாசத்துல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதன் அடிப்படையில இதுவரைக்கும் கோல்டு ETFக்கு நீங்க காசு கொடுத்தா உங்க ஒட்டுமொத்த காசுக்கும் பிசிக்கலா கோல்டு வாங்கி வால்ட்ல வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வால்ட்டுக்கு வந்து சேஃபுக்கு அதுக்கு ஒரு செலவு இருக்குது, இம்போர்ட் பண்ற பிசிக்கல் கோல்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்குது. அதனாலதான் கோல்டு ETF பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ஜாஸ்தியா இருக்கும், ட்ராக்கிங் எரரும் இருக்கும். ரியல் கோல்டு பிரைஸை விட இந்த ETF அந்த பீஸோடைய பிரைஸ் அல்லது ETF உடைய பிரைஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா செபி நீங்க 50% பிசிக்கல் கோல்டு வாங்கி வால்ட்ல வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிற அந்த 50% கோல்டு ரிலேட்டட் டெரிவேட்டிவ்ஸா வச்சுக்கலாம், அதாவது ட்ரேடிங் பொசிஷனா நீங்க வந்து கான்ட்ராக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மிஸ்டேக் எல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க, சரிங்களா?
ஒருவேளை கோல்டுல அந்த ETF உடைய ரிட்டர்னை நான் அதிகப்படுத்துறேன், அதனால நான் ரிஸ்க் எடுத்து கோல்டு விலை ஏறுங்கிற மாதிரி கான்ட்ராக்டை நான் வாங்கி அது வந்து கோல்டு வந்து இறங்கும் பொழுது அந்த மாதிரி நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து அது ETF பிரைஸ்ல NAVல வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதர்வைஸ் நீங்க கொடுக்குற காசுக்கு கரெக்டா நான் கோல்டோடைய கான்ட்ராக்டை டிஜிட்டலா மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வால்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல சேமிக்கிறதுக்கான காசு, பிசிக்கலா இம்போர்ட் பண்ற கோல்டுக்கான காசு இதெல்லாம் கம்மியாகும். அப்போ NAV பிரைஸ் கொஞ்சம் கூடும். பிளஸ் லிக்விடிட்டியும் இம்ப்ரூவ்டா இருக்கும். இப்போ வந்து என்னன்னா நீங்க நிறைய காசு கேட்டீங்கன்னா பிசிக்கலா வால்ட்ல இருக்கிற பிசிக்கல் கோல்டை வந்து வித்து அதுக்கு வந்து ஒரு கமிஷன் போகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு கொடுக்கணும். இதே இது டிஜிட்டல் கான்ட்ராக்டா இருந்துச்சுன்னா ஈஸியா வித்துட்டு அந்த காசை வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா கோல்டு ETF எப்படியா இருந்தாலும் நீங்க பிசிக்கலா கோல்டெல்லாம் வாங்க போறது கிடையாது, உங்களுக்கு காசு தானே அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. ஸோ இதனால இம்ப்ரூவ்டு லிக்விடிட்டி இருக்கும், வேல்யூவேஷன் அக்யூரசி, அதாவது அக்யூரேட்டா டிஜிட்டலா மார்க்கெட்ல என்ன விலை இருக்குதோ அதே கோல்டு பீஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசிக்கலா நீங்க வாங்கி அதை சேர்த்து வைக்கும் பொழுது அதுல செய்கூலி சேதாரம், அதுக்கான இம்போர்ட் டாக்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த வால்ட்டுக்கு செக்யூரிட்டி சார்ஜ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் 50% நீங்க அவாய்ட் பண்றதுனால இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கு அப்படின்னு தான் அலாட் பண்ணி நினைக்குது. இதுதான் வந்து கோல்டு ETF புதுசா போட்டிருக்கிற ரூல் நண்பர்களே. இதை முதல்ல HDFC கோல்டு ETF மட்டும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு, இப்போ ஆனா எல்லா ETF அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு நண்பர்களே. இதுல வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட் கருத்து நான் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். கோல்டு ETF நிகழ்ந்த மாற்றத்துக்கும் MCXக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ 50% டெரிவேட்டிவ்ல கான்ட்ராக்டா வச்சுக்கலாம். அப்போ கோல்டு கமாடிட்டி ட்ரேடிங் எங்க நடக்குது, MCXல தான் நடக்குது. அப்போ எல்லா ETFஸும் இது வரைக்கும் பிசிக்கலா வச்சிருக்கிற அந்த கோல்டை வித்துட்டு 50% அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா MCXல கான்ட்ராக்ட் வாங்குவாங்க. அப்போ டிரான்சாக்ஷன் ஃபீ அதிகமாகும், MCXக்கு நிறைய வருமானம் வரும். அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் MCXக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விலை ஏறி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, அங்க பாருங்க ஏமல ஏறிட்டு தான் இருக்குது. பேசிக்கா கமாடிட்டி ட்ரேடிங் பயங்கர சூடு பிடிச்சிருக்குது, எல்லாரும் வந்து கமாடிட்டில ட்ரேட் பண்றாங்க. இந்த ஒரு சூழ்நிலை செபியினுடைய ரூல்னால எல்லா ETF-ம் கோல்டு ETF-ம் இப்போ MCXல வந்து அந்த டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வாங்குறதுனால MCXக்கு இது பாசிட்டிவா அமையலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ப்ரெடிக்ஷன். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. செபியினுடைய இந்த ரூல்னால MCX ஷேர் பாதிக்குமோ, இது வந்து பாசிட்டிவா அமையுமோ அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் எனக்குள்ள உதித்தது. இதே மாதிரி நீங்களும் யோசிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை ஷேர் பண்ணனே ஒழிய நம்ம எந்த பங்கையுமே நம்ம சேனல்ல ரெக்கமெண்டேஷன் பண்றது கிடையாது. பேசின பங்குகள் எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து, நான் என்ன வச்சிருக்கிறேன், நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தானே ஒழிய ஸ்கிரீனர்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் கத்துக்கிட்டதுல இருந்து இப்படிதான் வந்து நான் இதை பாக்குறேன் அப்படிங்கிற அந்த கல்வி பயனுக்காக மட்டும்தான் நண்பர்களே, எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதை வந்து நீங்க ரெக்கமெண்டேஷனா எடுத்து வாங்கினா அது உங்க பொறுப்பு தான், உங்க பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி தான் நீங்க முடிவெடுக்கணும். இதை தான் முன்னாடியே டிஸ்கிளைமர் பேசிட்டியே எதுக்கு இப்ப பேசுற அப்படின்னா, எத்தனை தடவை பேசினாலும் திருப்பி திருப்பி நம்மளை பிளேம் பண்றாங்க, அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா MCX வேல்யூவேஷன் பாருங்க 77.7 இருக்கு, சார்ட் பிரைஸ் பேட்டர்னை பாருங்க பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணதான் போறாங்க, அவங்க லாஸ் பண்றாங்களோ ப்ராஃபிட் பண்றாங்களோ MCXக்கு வருமானம் வரப்போகுது, இந்த பங்கெல்லாம் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட். அதுக்கேத்த மாதிரி இந்த பங்கும் வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெரிய கடவுளே நடத்துற பங்கா இருந்தாலும் இந்த மாதிரி விலை ஏறிட்டு இருக்கா, ரிஸ்க் அதிகமா எடுக்க மாட்டோம். வேல்யூவேஷன் 77 PB ரேஷியோல இருக்குது, ஏறுறத துரத்த மாட்டோம். அதுதான் வந்து எங்களுடைய சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா IX மாதிரி நாளைக்கு MCXக்கு இன்னொரு வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், நடக்குமாலாம் தெரியாது, இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கும் போகலாம், அப்ப இந்த ஷேரை வந்து உடைக்கலாம். சரி, இன்னொரு விதமா கேள்வி கேளுங்க. இப்போ ஏறிட்டே இருக்கு, இப்போ மக்கள் மத்தியில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இல்லாம எப்படிப்பா ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க, அப்படியே தானே இருக்கிறாங்க அப்படின்னா, ஏன் கடந்த 15 வருஷமா எங்க இருந்து ஜூன் இந்த டைம்ல இருந்து பாருங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் விலை ஏறவே இல்லையே, ஏன் அப்பெல்லாம் ட்ரேடர்ஸ் இல்லையா, அப்பெல்லாம் கமாடிட்டி ட்ரேடிங் நடக்கலையா? ஏன்னா கமாடிட்டி மேல அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, அதனாலதான் கோல்டு எல்லாம் வந்து பல வருஷங்களுக்கு பிளாட்டா கடந்துச்சு. கமாடிட்டிங்கிறது ஒரு சைக்கிள், இப்ப சைக்கிளோடைய புல் ஃபேஸ்ல இருக்கிறோம். பியர் ஃபேஸ்னு வரும்பொழுது நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் லாஸ் அதிகரிக்கிறதுனால அல்லது இன்ட்ரெஸ்ட் குறையிறதுனால பெருசா மூவ்மெண்ட் இல்லாததுனால எக்ஸ்சேஞ்சில இருந்து வெளியில போயிட்டே இருப்பாங்க, நம்பர் ஆஃப் ட்ரேடிங்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸும் குறைவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல வந்தாலோ அல்லது MCXக்கு காம்படிட்டரா இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் வந்தாலோ
மறுபடியும் வந்து இந்த பங்கு வந்து ஃபிளாட்டா கிடக்கும் அல்லது கரெக்ஷன் கூட ஆகலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஆனா மார்க்கெட்ல எம்சிஎக்ஸ் பத்தி பேசும்பொழுது, பிஎஸ்சி பத்தி பேசும்பொழுது, அதெல்லாம் எக்ஸ்சேஞ்சுப்பா, வேற ஆளே கிடையாது. எக்ஸ்சேஞ்சில தான் வாங்கி ஆகணும். எக்ஸ்சேஞ்ச் இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எந்த விதத்துல சரி அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும் நண்பர்களே. இந்த கோல்டு இண்டெக்ஸ் இடிஎஃப்ல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1%க்கும் மேல தான் இருக்குது. டெப்ட் ஃபண்ட்லலாம் கம்மியா இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு இடிஎஃப்க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இவ்வளவு இருக்கிறதுங்கிறது எனக்கு பெர்சனலா ஏற்புடையதா இல்ல. காஸ்ட்லியா தான் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறோம். பாயிண்ட் நம்பர் 1. அதனால எல்லாரும் பெருசா பேசுவாங்க. கோல்டு பீஸ், கோல்டு இண்டெக்ஸ் இடிஎஃப்ல போட்டுட்டீங்கன்னா உடனே காசு வந்துரும். அதெல்லாம் உண்மை. ஆனா வருஷா வருஷம் 1% நீங்க கமிஷன் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. உங்களால கோல்ட வந்து 15,000 விலை கொடுத்து வாங்க முடியாததுனால நீங்க ₹100 ₹200 அப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து இந்த கோல்டு இண்டெக்ஸ் இடிஎஃப் வச்சுக்கும் பொழுது கோல்டு விலை ஏறி இருந்தாலும் அது பெரும்பாலும் வந்து இந்த இடிஎஃப் விலையில வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நீங்க ₹1,00,000 அந்த மாதிரி லட்சக்கணக்கில் சேரும்போது அதை வித்து எடுத்துட்டு கொண்டு போய் பிசிக்கல் கோல்டா மாத்தும் பொழுது ஒன் டைம் நீங்க செய்கூலி சேதாரம் கொடுத்தாலும் அதை ஃபாரெவர் வச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷ கணக்குல நீங்க கட்டுற வருஷா வருஷம் கட்டுற அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருஷா வருஷம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்க மாட்டாங்க. டெய்லி உங்களுடைய என்ஏவில அந்த ஒரு நாளைக்குரிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மொத்தமா 1.5%னா ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டே போவாங்க. இப்படிதான் நடக்குது. இந்த சூட்சமத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்குது. நமக்கு எது தேவை, நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும் நண்பர்களே. எண்ட் ஆஃப் த டே நீங்க கோல்டு தான் வாங்குறீங்க சரிங்களா. இதுல பாசிட்டிவ் இருக்கும், அதுல வந்து நெகட்டிவ் இருக்கும். இப்ப கோல்டு பீஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்காது. ஆனா நீங்க வந்து பிசிக்கலா வாங்கும் பொழுது ஜிஎஸ்டி நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து விஷயங்கள். உள்ளுக்குள்ள நிறைய நியூன்சஸ் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 1008 இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி கூடும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுக்கும் போது இது இப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதுல வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு பெஸ்டா வந்து முதலீட்டு முடிவை ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.